நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறோம். ஆனால் பதிலுக்கு அவர்கள் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் அல்லது நம்மை ஏமாற்றுகிறார்கள். உடனே நமக்கு என்ன தோன்றும்? ச்சே, நாம எவ்வளவு பெரிய முட்டாள், இனிமே யாருக்கும் உதவவே கூடாது என்று நினைப்போம் இல்லையா? விதி மாற்றும் மதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானின் திருப்பாதங்களை வணங்கி இன்றைய சிந்தனைக்குள் செல்வோம். கந்தன் அருள் இருந்தால் நம் நல்ல குணம் நமக்கு கவசமாகும். நன்றாக கவனிங்க. ஒருவர் உங்களை ஏமாற்றுகிறார் என்றால் நீங்கள் முட்டாள் என்று அர்த்தமில்லை. நீங்கள் நம்பகமானவர் என்று அர்த்தம். அவர் நம்பிக்கைக்கு தகுதியில்லாதவர் என்று அர்த்தம். தேள் கொட்டுவது அதன் குணம். அதற்காக நாம் நம் கனிவான குணத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். சிலர் பூவைப் போல வாசம் வீசுவார்கள், சிலர் முள்ளைப் போல குத்துவார்கள். முள் குத்துகிறது என்பதற்காக பூ தன் வாசத்தை நிறுத்திக் கொள்வதில்லை. நீங்கள் ஒன்றை உண்மையாக இருக்கிறீர்கள், தர்மத்தினுடைய வழி நடக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் தரம். உங்களை ஒருவர் பயன்படுத்தி கொண்டால் அது அவருடைய தரம். அவருடைய தாழ்ந்த குணத்திற்காக நீங்கள் உங்கள் உயர்ந்த குணத்தை ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும்? நீங்கள் செய்வது நல்ல விஷயமாக இருந்தால் அதை தொடர்ந்து செய்யுங்கள். உலகம் உங்களை ஏமாளி என்று சொல்லலாம். ஆனால் அந்த முருகப்பெருமானின் பார்வையில் நீங்கள்தான் உண்மையான மனிதர். பிறர் செய்யும் தவறுக்கு நீங்கள் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? உங்கள் நன்மைக்கான கணக்கை இறைவன் பார்த்து கொள்வார். அவர்கள் செய்யும் பாவத்திற்கான கணக்கையும் அவரே பார்த்து கொள்வார். அதனால் எதற்கும் கலங்காமல் உங்கள் இயல்போடு இருங்கள். தர்மம் தலை காக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் சுபமாகவே முடியும். வெற்றிவேல் வீரவேல்.